ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹோம் அப்ளையன்சஸ்லாம் வந்துட்டு அவங்களே கொடுப்பாங்க. என்னென்ன ஹோம் அப்ளையன்சஸ்லாம் வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே அவங்க செட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரிட்ஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான், நல்ல பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்கும். ஸோ உள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு. ஸோ ரேக்ஸ்லாம் ஃப்ரிட்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரேக்ஸ் இன்னும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்தது மேலே பார்க்கலாம். இப்போ மேல் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மேல் டோரும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்துட்டு ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ அடுத்தது டிஷ்வாஷர் பார்க்க போகிறோம். டிஷ்வாஷரை வந்துட்டு அவங்களே செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் டிஷ்வாஷர். ஸோ டிஷ்வாஷரை வந்துட்டு அவங்களே செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், டிஷ்வாஷரில் ஆக்சுவலி சாமான் எல்லாம் வந்துட்டு இல்லை வாஷ் பண்ணி இதிலே இருக்குது. நான் மோஸ்ட்லி சாமான் வந்துட்டு டிஷ்வாஷரில் ரொம்ப ரேராக தான் போடுவேன், அடிக்கடி போட மாட்டேன், ரொம்ப ரேராக தான் போடுவேன். ஸோ அடிக்கடி ஏன்னா மோஸ்ட்லி இந்த வுட்டு பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாது. நான் சும்மா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் இந்த பிளாஸ்டிக்கில் இந்த போட்டிருக்கேன். பட் இதில் வந்து பிளாஸ்டிக், வுட்டு, அலுமினியம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் எல்லா அழுக்கும் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு தான் இதில் போடணும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்துட்டு நான் மோஸ்ட்லி ஹேண்ட் வாஷு வெசல்ஸ்லாம் ஹேண்ட்லேயே வாஷ் பண்ணிப்பேன். இதில் ரொம்ப ரேராக தான் வந்துட்டு டிஷ் வாஷர் நான் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்ட்ஸ் உள்ளே போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து செட்டிங்ஸ் வைக்கணும். செட்டிங்ஸில் வந்துட்டு நான் ஆக்சுவலி நார்மல் வாஷ் கொடுத்துட்டு ஹீட் ட்ரை கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துருவேன். ஸோ தட் நம்மளுக்கு 1 ஹவர்லேயே வந்துட்டு எல்லா வெசல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வாஷ் பண்ணி கொடுத்துரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் அவன் கொடுத்துருவாங்க. மேலே மைக்ரோவேவ் அவன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏதாவது வந்துட்டு கேக் குக் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஹீட் பண்ணணும்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மைக்ரோவேவ் அவன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டவ் கொடுத்துருப்பாங்க, கேஸ். இதுதான் வந்துட்டு கேஸ் ஸ்டவ். நம்ம இதில் தான் வந்து இங்கே குக் பண்ணுவோம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஹவுசஸ்லேயுமே வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். நம்ம வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு இந்தியாவில் சிலிண்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்பு தான் மோஸ்ட்லி, நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணல. ஸோ அதே மாதிரி கான்செப்டில் தான் இங்கே இருக்கும். மேலே வந்துட்டு ஹை கொடுத்துருக்காங்க. ஹைனா அதிகமான ஃப்ளேமில் இருக்கிறது, அதுக்கப்புறம் மீடியம் இருக்குது, அப்புறம் லோ ஃப்ளேம் இருக்குது. நம்ம இதில் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ளேம் வேணுமோ, ஹையாக வேணுமோ, மீடியமாக வேணுமோ, இல்லை லோவாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 காயிலுக்கு 4 பட்டன்ஸ் வந்துட்டு இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஸ்டவ் வந்துட்டு நம்ம ஊரில் சிலிண்டர் வாங்கி குக் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு என்னன்னா நம்ம கரண்ட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால வந்துட்டு நம்ம கரண்ட் பில் வந்துட்டு மாதம் நம்ம கரண்ட் பில்லில் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ, எவ்வளோ குக்கிங் பண்ணியிருக்கோமோ அது கரண்ட் பில்லில் சேர்த்து வந்துட்டு நம்மளுக்கு பில்லு வந்துடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அது கீழே ஓடிஜி கொடுத்துருப்பாங்க. ஓடிஜி வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதனால் பீஸா இல்லை பெரிய கேக்ஸு, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம தந்தூரி, ஸோ அது மாதிரி பெரிய பெரிய அதுலேயே நிறைய குவான்டிட்டி பண்ணலன்னா நம்ம ஓடிஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஓடிஜி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஓடிஜி நல்லா பெருசாக இருக்கும். ஸோ பல்க் குவான்டிட்டியில் நம்மளுக்குனா கேக்கு இல்லை தந்தூரி, ஸோ அது மாதிரி எதனா நம்மளுக்கு இதில் குக் பண்ணணும்னா நம்ம இதில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பெருசாக இருக்கும். இப்போ அடுத்தது வாஷிங் மிஷினும் வந்துட்டு அவங்களே செட் பண்ணி கொடுத்துருவாங்க. வாஷிங் மிஷின் நம்ம இந்தியாவிலலாம் வந்துட்டு நம்ம தான் வாங்குவோம். இங்கே வந்துட்டு அவங்களே செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே நம்ம துணியெலாம் வந்துட்டு வெளியே காய வைக்க முடியாது, அதனால ட்ரையர் இங்கே கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷினில் போட்டுருவோம். மிஷினில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லார்ஜா, மீடியமாக, நம்ம துணி எவ்வளோ போடுறோம், அதிகமாக போட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் லார்ஜுன்னு, இல்லை ஸ்மால் லோடுனா ஸ்மாலுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெவி அதாவது வந்து அதிகமாக இருக்குன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இதில் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தோன்னா வாஷ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் இந்தியாவில் துணி நம்ம வெளியே காய வைப்போம். இங்கே வெளியெல்லாம் துணி காய வைக்கக்கூடாது. ட்ரையர் அவங்களே கொடுத்துருவாங்க கூட சேர்த்து. ட்ரையரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி துணி கம்மியாக இருந்தால் கம்மியான மினிட்ஸ் வச்சுக்கலாம், 30 மினிட்ஸ் இல்லை 40 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி துணி காய வச்சு கொடுத்துரும். இப்போ துணி அதிகமாக இருந்ததுன்னா 80 மினிட்ஸை வச்சுட்டு, அப்பயும் வந்துட்டு துணி காயலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் வந்துட்டு வச்சுன்னா துணி நல்லா காய வச்சு கொடுத்துரும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த பாட்ஸ் மாதிரி இருக்கும் துணி வாஷ் பண்ணுறதுக்கு. இதில் வந்துட்டு
2 போடுவோம் நாங்கள். இந்த மாதிரி பாட்ஸ் வந்துட்டு 2 போடுவோம் வாஷிங்க்கு. இதுக்கு அடுத்தது வந்துட்டு ட்ரையருக்கு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஷீட் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஷீட் போடுறதுனால என்னென்னா துணி வந்துட்டு எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் கம்ஃபோர்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இது. நல்ல துணி நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும் துணி. அதுக்கப்புறமேட்டு துணி வந்து ரொம்ப அதிகமாக ஷ்ரிங்க் ஆகாமையும் பார்த்துக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை அவங்களே கொடுத்துருவாங்க, செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பாக்ஸ் எதுக்கு செட் பண்ணி கொடுக்குறாங்க தானே பார்க்க போகிறீங்க. எதுக்கு இந்த பாக்ஸ் அவங்க செட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, இதுதான் வந்துட்டு நம்ம ஏசி இல்லை ஹீட்டர் வேணால் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பாக்ஸு. ஆக்சுவலி நம்ம ஊரில் வந்துட்டு ஏசி வாங்கிப்போம், வெயில் காலத்தில் வந்து நம்ம ஏசி நம்ம தான் வாங்கி ஃபிட் பண்ணிப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு ஏசி ஹீட்டர் எல்லாமே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான ஆப்ரேட் பண்ணுற பாக்ஸ் தான் இது வந்துட்டு. இது இப்போ நம்மளுக்கு வந்து குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஹீட் மோடில் வச்சுட்டு நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ அதே வெயில் காலம்னா நம்மளுக்கு ஏசி தேவை. ஸோ அப்போ வந்துட்டு கூல் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கூல் மோடில் வச்சுட்டு நம்ம அதுக்கிட்ட டெம்பரேச்சர் எவ்வளோ வேணுமோ அதை வச்சுட்டு செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இது. இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், நார்மலாக இருந்தாலே போதும், இப்போ கிளைமேட் ஓகேவாக இருக்குன்னா நம்ம ஆஃப் மோடில் வச்சுட்டு நம்ம விண்டோஸ் டோர் எதாவது நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து தோணுச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோஸ்லாம் போடுறது உங்களால் பார்க்க முடியும். இதே மாதிரி அமெரிக்கா பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.